அவர் உயர்ந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம் சிவபெருமான. அதனால் அவர் மேல அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றேன். அவருக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என் முன் எவ்வளவு கோடியை கொட்டி வைத்துவிட்டு ஒரு புறம் வந்துட்டு சிவலிங்கத்தை கொடுத்தால் நான் ஓடி போய் சிவலிங்கத்தை தான் கட்டிப்பிடித்துக் கொள்வேன் அப்படிங்கிற அந்த எண்ணம். அவரை தவிர என் கைகள் யாரையும் தொழாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அவரை மட்டுமே என் மனது நினைத்துக் கொண்டிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு. அவரை விட வேறு எதுவும் எனக்கு பெரியதில்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு. இது எல்லாம் தான் பக்திக்கு வந்துட்டு மிக சிறந்தது. அது சிவனடியார்களால் மட்டுமே செலுத்தக்கூடியது. அடிப்படையில் இந்த பக்தியையும் அன்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிவன் மீது ஆகட்டும் அல்லது இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த உயிரினமாகட்டும் அவர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும். அன்பே கடவுள் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. அந்த அன்பு உண்மையானதாக உங்களிடம் இருக்கும் போது உங்களை தேடி சிவபெருமான் வருகின்ற அன்பில் மாசு கலக்கும் போது உங்களிடம் இருக்கின்ற சிவ ஆற்றலும் வெளியேறுகிறது. அப்ப எது நமக்கு வேணும்? உண்மையான சிவபக்தி வேணும், உண்மையான சிவனின் அன்பு வேணும், அல்லது சிவனோட பார்வை உங்களுக்கு வேண்டும், சிவனோட கருணை வேண்டும். அப்படின்னா உண்மையான அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 7 ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாகவே சிவபெருமான் என்ற வார்த்தையை உங்களால் சொல்ல முடிகின்றது. சிவ சிவ என்று சொல்ல முடிகின்றது.